Taste the Daily. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம். இவற்றில் பெரும்பாலான போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. எந்த போலி வாக்காளர்களை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது திமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் இதுவரை 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுகவினரின் சதி வலையில் யாரும் விழ வேண்டாம் என்றும் ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது என்றும் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு இறந்த வாக்காளர்கள் என 26,94,672 பெயர்கள் நீக்கம். முகவரியில் இல்லாதவர்கள் என 66,44,881 பெயர்களும், இரட்டை பதிவுகள் என 3,39,278 பெயர்களும் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறைஞ்சபட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. enrolled at multiple places 3,39,278. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் வாக்காளர்கள் இணையத்தை அணுக முயன்றதால் தேர்தல் ஆணைய இணையதளம் முடக்கம். தங்கள் பெயர் இருக்கிறதா அல்லது நீக்கப்பட்டதா என்ற விவரங்களை அறிய முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு கழக தலைமை அலுவலகத்தில் 6வது நாளாக விருப்ப மனு விநியோகம். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்றும் பூர்த்தி செய்த மனுக்களை தாக்கலும் செய்து வருகின்றனர். கோவை இடையர்பாளையம் பகுதியில் மதுரை வீரன் வீதியில் உள்ள ஸ்ரீ முனியப்பன் கோவில் திருவிளக்கு பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பங்கேற்று வழிபாடு. கோவில் நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வழங்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார்.
நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட வடமாலை பிரசாதமாக வழங்கப்பட்டதுடன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு. கும்பகோணத்தில் திமுக அமைச்சர் உள்ளிட்டோரின் சுயநலத்திற்காக புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை மாற்ற நினைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் விடியாத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் திரண்ட அதிமுகவினர் மக்கள் விரோத விடியாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கம். பேருந்து நிலைய மாற்றத்தை கண்டிக்கின்றோம். மாற்றாது 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 பேருந்து நிலையத்தை மாற்றாது பேருந்து நிலையத்தை மாற்றாது. ஆளும் கட்சி ஆதாயம் தேட ஆளும் கட்சி ஆதாயம் தேட ஆளும் கட்சி ஆதாயம் தேட ஆளும் கட்சி ஆதாயம் தேட அதிக தூரத்திற்கு மாற்றாது அதிக தூரத்திற்கு மாற்றாது. பேருந்து நிலையம் அமைக்க ஏராளமான இடம் இருக்கும்போது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நஞ்சை நிலத்தில் பேருந்து நிலையத்தை அமைக்க காரணம் என்ன? கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கேள்வி. பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு ஒரே காரணம் 150 ரூபாய் இருந்த ஸ்கொயர் ஃபீட் நிலம் 1500 உயர்ந்து போயிடுச்சு. ஏக்கர் 1.5 கோடி ரூபாய். இந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கன்னு அறிவிச்ச உடனே அந்த இடத்த சுத்தி இருக்கிற நிலமெல்லாம் ஏக்கர் 1.5 கோடி ரூபாய். என்ன மோசடி, என்ன அநியாயம். திமுக தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு செவிலியர்கள் போராட்டம். காவல்துறையை ஏவி போராட்டத்தை ஒடுக்கும் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலைக்கழிப்பு. பணி நிரந்தரம் வழங்க கோரி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்த செவிலியர்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி உண்ணாவிரதத்தில் இருந்த செவிலியர்களை காவல்துறை கைது செய்ததை கண்டித்து கோஷம். சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொட்டும் மழையிலும் கடும் குளிரிலும் குழந்தைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவமனை ஒப்பந்த செவிலியர்கள். கள்ளக்குறிச்சியிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து விடியாத அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே ஊரப்பாக்கம் பகுதியில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பின்னரும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வெளியேற மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்த செவிலியர்கள். மண்டப உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெண் செவிலியர்கள் கடும் அவதிக்குள்ளாகிய போதும் செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மிரட்டும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் வெல்லும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என போராட்டக் குழுவினர் அறிவிப்பு. எல்லா தொகுப்பூதிய செவிலியர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அப்ப அது ரூல்ஸ் இல்லைன்னா அதை ஏன் சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு தானே சொல்றோம். 5 ஆண்டுகள் யாரை ஏமாத்துனீங்க? அடுத்த ஆட்சி எப்படி வரணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லை கண்டிப்பா அடுத்த ஆட்சி கிடையாது. நாங்க ஒரு இளைஞர் தான். நாங்க இதனால உனக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுன்னா வேண்டாம். அந்த அப்படி மிரட்டி ஒரு கொலை மிரட்டோல ஒரு வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது செவிலியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல்.
உலக நாடுகள் யோகாவை ஏற்றுக்கொள்வது இந்தியாவின் பாரம்பரிய வெற்றி என பிரதமர் மோடி பெருமிதம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமாக விளங்கும் யோகாவை இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையில் தினசரி பயிற்சியாக முறைப்படுத்தவும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவை 111%, மாநிலங்களவை 121% செயல்திறனை எட்டியது. 15 அமர்வுகளில் 8 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மக்களின் பிரச்சினைகளில் எம்பிக்கள் காட்டிய உற்சாகம் பாராட்டுக்குரியது என சபாநாயகர் ஓம் பிர்லா பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடி உரையாடலில் பங்கேற்க 1,27,00,000 பேர் பதிவு. மக்களின் கருத்துக்கள் நேரடியாக பிரதமரிடம் செல்வதற்கான இந்த முயற்சி ஜனநாயகத்தில் மக்கள் பங்கெடுப்பை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் நிலையில் நாடெங்கும் இதற்கு பெரும் வரவேற்பு. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் மாணவிகள் கல்வி நிலையங்களுக்கு செல்லவே அச்சப்படும் அவலம். சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரே நாளில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் பிடிபட்டதால் அதிர்ச்சி. போதைப்பொருள் விற்பனையை முன்கூட்டியே கண்காணிக்காத காவல்துறை பொதுமக்கள் தகவலுக்கு பிறகே நடவடிக்கை எடுத்ததா என்ற கேள்வி எழும் நிலையில் போதை தடுப்பு நடவடிக்கைகள் சம்பவத்திற்கு பின் அல்ல முன்பே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது. இலங்கையின் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் 6,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தை சர்வதேச அவமானத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழக கடற்கரை வழியாக இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தல் நடந்தது தெரியவந்த நிலையில் கடலோர கண்காணிப்பு பலவீனம், தொடரும் கடத்தல் ஆகியவை திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை எந்த அளவுக்கு வேர்விட்டுள்ளது என்பதற்கான நேரடி சாட்சியாக புளியம்பாக்கம் அருகே 3 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். கல்லூரிகள், தொழிற்சாலைகள், கனரக வாகன ஓட்டுநர்கள் என இலக்கை துல்லியமாக தேர்வு செய்து நடக்கும் இந்த கஞ்சா வியாபாரம் காவல் கண்காணிப்பின் தோல்வியை வெளிப்படையாக காட்டுவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 333 கிலோ குட்கா சிக்கிய நிலையில் கொரியர் மூலம் மாநில எல்லைகளை தாண்டி கடலூர் மாவட்ட கடைகளுக்கு மொத்த விநியோகம் நடப்பதால் அதிர்ச்சி. தடை செய்யப்பட்ட குட்கா இவ்வளவு எளிதில் ஊடுருவும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு அமைப்புகள் என்ன செய்கின்றன என மக்கள் மத்தியில் எழும் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அம்மன் கோவில் கிராமத்தில் சிறார்கள் 2 இளைஞர் ஒருவர் மதுவை கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கத்திற்கு இளைஞர்கள் சீரழிந்து வருவது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கும் கட்டாயப்படுத்தி மது கொடுக்கும் அவலத்தை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளி பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இன்சூரன்ஸ் பண ஆசையில் தந்தை ராமசாமியை பாம்பால் 2 முறை கடிக்க வைத்து கொன்று நாடகமாடிய கொடூர மகன்கள் 3 பேர் உட்பட 6 பேர் சிக்கினர். 2.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகைக்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் விடியாத ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் குறைந்ததே இதுபோன்ற கொலைகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை நகர மைய பகுதியில் காவிரி ஆற்றில் பிளாஸ்டிக் பையில் சுற்றப்பட்ட நிலையில் பிறந்து 4 நாட்களே ஆன பெண் சிசுவின் சடலம் மிதந்து வந்தது கண்டுபிடிப்பு. புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதே இதுபோன்ற அவலத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் பகுதி நேர ஆசிரியர் வீட்டில் 15 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருட்டு. ஆசிரியர் வீட்டில் இருந்தபோதே அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் திருட்டு இல்லாத விடியல்கள் தமிழகத்தில் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பும் மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பட்ட பகலில் ஆசிரியர் தம்பதி வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளை.
அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் காவல்துறையின் கண்காணிப்பு எங்கே என கேள்வியை எழுப்பும் பொதுமக்கள் ரோந்து பணியும் தடுப்பு நடவடிக்கையும் காட்சிப் பொருளாகி விட்டதா என்று கடும் விமர்சனம். சென்னை அடையாறில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய நிதியமைச்சர் போல வீடியோ வெளியிட்டு ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 2,11,00,000 ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என்று சிலர் நினைப்பதால் கொலை, கொள்ளை மற்றும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எழும் குற்றச்சாட்டு. ஊதிய திருத்தம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்களின் அனைத்து பிரிவுகளும் ஜனவரி முதல் வாரத்தில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஆண்டின் தொடக்கமே போராட்டம் என்பதால் கலக்கத்தில் இருக்கும் திமுக அரசு. தமிழ்நாட்டில் மூத்த காவல்துறை அதிகாரிகளின் இல்லங்களில் ஆர்டர்லி பணியாளர்கள் இல்லை என்ற காவல்துறை தலைவரின் விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுப்பு. வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை சேர்க்க அறிவுறுத்திய நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், C குமரப்பன் அமர்வு விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. ஆந்திராவே முதலீட்டுக்கு சிறந்த மாநிலம் என இந்தோனேஷியா புகழாரம் சூட்டியுள்ள நிலையில் தொழில் வளர்ச்சியில் முதன்மை என தம்பட்டம் அடித்த திமுக அரசு மௌனத்தில் உறைந்தது. உணவு பதப்படுத்துதல், விவசாயம், உற்பத்தி துறைகளில் ஆந்திராவின் திறனை வெளிப்படையாக பாராட்டிய தூதரின் கருத்துக்கள் முதலீட்டாளர்களின் முதல் தேர்வு தமிழ்நாடு என்ற ஸ்டாலின் அரசின் விளம்பர கதைகளை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. திமுக அரசு கொண்டு வந்த கடற்பாசி பூங்கா திட்டத்திற்கு அறிவிப்பு வெளியாகி மாதங்கள் கடந்தும் முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர் யாரும் விண்ணப்பிக்காத அவலம். கடற்கரை மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி என விளம்பரப்படுத்தப்பட்ட திட்டம் காகிதத்தில் மட்டுமே நிற்கும் நிலையில் திட்ட வடிவமைப்பு, லாபத்தன்மை, நடைமுறை சிக்கல்கள் குறித்து தமிழக அரசு மீது கேள்விகள் எழுந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே காட்டுப்பிள்ளையார் கோவில் பகுதியில் திட்வா புயல் மழை பெய்து 20 நாட்கள் கடந்தும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர் இன்னும் அகற்றப்படாத அவலம். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார அபாயம் உயர்ந்தும் நகராட்சி நிர்வாகம் மௌனமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலையில் BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தால் தொலைபேசி இணைப்பு, 4G இணைய சேவை மட்டுமின்றி 108 ஆம்புலன்ஸ் சேவை, EB பில் சேவைகளும் முடங்கின. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக காவல்துறை துணை ஆய்வாளர் பணிக்கு நாளை எழுத்துத் தேர்வு. 1352 காவல்துறை துணை ஆய்வாளர்கள் தேர்வு செய்வதற்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்த நிலையில் 1,78,390 பேர் மட்டுமே தேர்வு எழுத நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உதயநிதி வருகையின் போது போக்குவரத்து இருமுறை நிறுத்தப்பட்டதாலும் பேருந்துகள் இயக்கப்படாததாலும் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள். நிகழ்ச்சி முடிந்து செல்லும் போது அவசரமாக சென்ற ஆம்புலன்ஸ் கூட நிறுத்தி வைக்கப்பட்டு உதயநிதியின் வாகனங்கள் சென்ற பின்பே அனுப்பப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி. IRCTC இணையதளத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி 12ஆம் தேதிக்கு பின் ஆதார் இணைப்பு கட்டாயம் என அறிவிப்பு. ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக ஆதார் இணைப்பை அறிமுகம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூரில் புதிய மின் இணைப்பு மதிப்பீடு பெற 8000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்துறை வணிக ஆய்வாளர் கையும் களவுமாக பிடிபட்டார். விடியாத திமுக ஆட்சியில் வீடு, மின்சாரம், அரசு சேவை என எதற்கும் லஞ்சம் கட்டாயம் என்ற நிலை தொடரும் நிலையில் ஆட்சி மாற்றமும் லஞ்ச ஒழிப்பும் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஓடைக்குளம் பேரூராட்சி 7வது வார்டுக்கு உட்பட்டவர்கள் அடிப்படை வசதிகள் கோரி துணைத் தலைவரிடம் மனு வழங்கிய நிலையில் வழக்கமாக திறக்கப்படும் சிறுவர் பூங்கா பூட்டப்பட்டதில் பலரும் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் அரசின் பணியாளர் பூங்காவை திறக்க வந்தபோது சாவியை பறிமுதல் செய்த பொதுமக்கள் உரிய தீர்வு கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. ஊதிய மறுசீரமைப்பு, பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சென்னையில் பேரணி.
கோரிக்கைகளுக்கு விடியாத திமுக அரசு உடனடி தீர்வு வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள். அறிவிப்பு, ஆலோசனை, விவாதம் எதுவுமின்றி அரசு பேருந்துகளில் 20 முதல் 30% வரை கட்டணத்தை விடியாத திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. வால்வோ ஏசி என்ற பெயரில் மக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படுத்தும் இந்த விலை உயர்வால் தினசரி தொழிலாளர்களும் நடுத்தர குடும்பங்களும் பாதிக்கப்படும் நிலையில் அரசு மௌனம் காக்கும் பின்னணி குறித்து கேள்வி எழுந்துள்ளது. கோழி வளர்ப்பு கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடியாத அரசை கண்டித்து திருப்பூர் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. வளர்ப்பு கூலியை உயர்த்தாவிட்டால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதால் திமுக அரசு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வலியுறுத்தல். நாகப்பட்டினத்தில் உதயநிதி வருகைக்காக நகராட்சி பகுதியில் பல மாதங்களாக போடப்படாத சாலைகள் தரமற்ற முறையில் அவசர கோலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உதயநிதி வருகையின் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நெரிசலில் ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சென்னை மெரினாவை சந்தையாக மாற்றும் மாநகராட்சி முயற்சிக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் மெரினா மக்களுக்கானது, வியாபாரிகளின் சந்தை அல்ல என திட்டவட்டம். வியாபாரிகள் ஒழுங்கு நீலக்கொடி திட்டம் பெயரில் பல ஆண்டுகளாக நடந்த அலட்சியத்தை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் டிசம்பர் 22ஆம் தேதி நேரடி ஆய்வு நடத்த முடிவு. தமிழகத்தில் பதிவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அடிக்கடி முடங்குவதாக பொதுமக்கள் புகார். அரசுக்கு வருவாய் தரும் பதிவுத்துறை இணையதளத்தை கூட விடியாத திமுக அரசால் முறையாக பராமரிக்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 5064 குழந்தைகள் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். கடந்த ஆகஸ்ட் 2024 தொடங்கப்பட்ட மாநில பதிவேட்டின் அடிப்படையில் நடைபெற்ற ஆய்வில் தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி விசைப்படகின் இயந்திர கோளாறை சரி செய்ய கடலுக்குள் சென்ற மீனவர் கணேசன் மாயமானதால் அதிர்ச்சி. உடனடியாக மீட்டுத் தரக்கோரி மாயமான மீனவரின் குடும்பத்தினர் மீன்பிடி அனுமதி சீட்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் விசைப்படகு மீன்பிடி அனுமதி தற்காலிகமாக நிறுத்தம். கண்டுபிடிச்சே கொடுங்க. எங்க அப்பா தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. அவர் கடலுக்கு போனாதான் எங்க வீட்டுல சாப்பாடு. அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும். மீனவர்களாம் ஒத்துமையா இருந்து எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்ககிட்ட தாழ்மையா கோரிக்கை வச்சு கேட்கிறேன். எங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. அவங்களும் இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அப்பா கடலுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. அவருக்கு மீன் தொழில் தவிர வேற எதுவுமே தெரியாது. அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. அங்க வா இங்க வா, அதை எழுதி கொடு இதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை போட்டு அலக்கழிக்கிறாங்கல்ல தவிர தேடுவதற்கான மீட்பு நடவடிக்கைங்கிறது கிடையாது. இப்ப ஃபயர் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி கிணத்துக்குள்ள விழுந்தா கூட அதை எடுத்து பெருசா வீடியோ போட்டு வைரல் பண்றாங்க. ஆனால் ஒரு மீனவன் கடலுக்குள்ள விழுந்திருக்கிறான், அவனை தேடுவதற்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவில் ஊஞ்சல் மண்டபத்தில் தாலாட்டு பாடலுடன் உற்சவம் நடைபெற்ற நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபாடு. பூலோக வைகுண்டமாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. பகல் 10 உற்சவத்தின் முதல் நாளாக நடைபெற்ற திருமொழி விழாவில் அலங்கரிக்கப்பட்ட நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருள 4000 திவ்ய பிரபந்தம் இசையுடன் பாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாணம் திரு ஏடு வாசிப்பு விழா. நள்ளிரவில் நடந்த திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்கள் ஓலை பெட்டிகளில் பலகாரங்கள், இனிப்புகள் வைத்து வழிபாடு மற்றும் பெரிய சக்கரத்தில் தீவெட்டி ஊர்வலம். டெல்லி, ஹரியானா உள்பட 13 இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. அமெரிக்காவில் டங்கி பாதை மூலம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அனுப்பி வைத்த ஏஜென்ட்டுகளிடமிருந்து பணம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல். சபரிமலை கருவறை தங்க திருட்டு விவகாரத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய தயாராகும் அமலாக்கத்துறை. காவல் சிறப்பு விசாரணைக்குழு தாக்கல் செய்த ஆவணங்களை வழங்க கொல்லம் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் கைது செய்யப்பட்ட 7 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை தீவிரம்.
இந்தியாவிலிருந்து ஏவப்படும் மிகப்பெரிய வணிக செயற்கைக்கோள்களில் ஒன்றாக LVM-3 M6 ராக்கெட் மூலம் 6.5 டன் எடையுள்ள ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை டிசம்பர் 24 அன்று விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. இது விண்வெளி தொடர்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறன், நம்பகத்தன்மை, உலகளாவிய மரியாதையை உயர்த்தும் பெருமைமிகு தருணமாகும். 10 கிராம் கொண்ட 24 கேரட் தங்கத்தின் விலை அடுத்த ஆண்டில் 2 லட்சம் ரூபாயை நெருங்கும் என உலக தங்க கவுன்சில் கணிப்பு. அமெரிக்க பொருளாதாரம் எதிர்பாராத விதமாக மிக வேகமாக முன்னேறினாலோ அல்லது உலக நாடுகள் மத்தியில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் முற்றிலுமாக தணிந்தாலோ தற்போதைய கணிப்பில் மாற்றங்கள் வரக்கூடும் என்றும் தகவல். நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் 17 வரை நிகர நேரடி வரி வசூல் 8% உயர்ந்து 17,04,000 கோடி ரூபாயை தாண்டியது. பெரு நிறுவனங்களிடமிருந்து அதிக முன்பண வரி, குறைந்த வரி திரும்ப பெறுதல் காரணமாக பெரு நிறுவன வரி 10.5% வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலைய வணிகத்தில் 1 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய அதானி குழுமம் திட்டம். மத்திய அரசு குத்தகைக்கு விட தீர்மானித்துள்ள 11 விமான நிலைய ஏலங்களிலும் பங்கேற்கப் போவதாக அதானி குழுமம் அறிவித்துள்ள நிலையில் இந்த முதலீடு இந்திய விமான உட்கட்டமைப்பை பெரிதும் வலுப்படுத்தும் என எதிர்பார்ப்பு. சட்டவிரோத பந்தய செயலி தொடர்பான பண மோசடி வழக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்களான யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பா, ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா ஆகியோரின் கோடிக்கணக்கான சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை. சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் இந்தியர்களை குறிவைத்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை.